கிறிஸ்துவில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தில் மீண்டுமாக என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் உங்கள் ஒவ்வொருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் உங்களை என்னையும் நேசிக்கிறவர், நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க, அவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பாராட்டின இந்த நல்கிருபைக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்தரிப்போம். ஆண்டவர் தந்த புதிய மாதத்திற்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிற இடங்களிலே சிரம் தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சிறிய மன்றாட்டுக்கு பின்பு ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க ஆண்டு நமக்கு அருள் செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கடந்த 9 மாதங்கள் அன்றே அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்களை அன்றே நீ வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதமும் உம்முடைய கிருபை அன்றே எங்களை அன்றே தாங்க போகிறதுக்காய் தொடர போகிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அன்றே இந்த நாளிலே உம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்று இந்த மாதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே அவர்கள் நிரப்பப்பட கத்தாண்டுகிற நிச்சயம் நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசு ரட்சகரின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் முதியோர்களுக்கான நாள். இந்த முதியோர்கள் தினம் அகில உலக முதியோர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிற நாள். அகல உங்கள் வீடுகளில் இருக்கிற முதியவர்களை இந்த நாளிலே கனப்படுத்துங்கள். அவரிடத்தில் சென்று ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த நாளில் அவர்களுக்கு வெகுமதிகளை தந்து அவர்களை நீங்கள் குதூகலப்படுத்துங்கள். ஆண்டது நாளில் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாளில் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஏன்னா பெரியவர்கள் நமக்கு ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். பெரியவர்களிடத்தில் ஆலோசனை உண்டு என்று சில விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதியவர்களை இந்த நாளில் நீங்கள் நான் நேசிக்க, அவர்களை கனப்படுத்த இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். உங்கள் வீடுகளில் இருக்கிற உங்களுடைய பெரியவர்கள், ஒருவேளை தாத்தாவோ அல்லது பாட்டியையோ அல்லது உங்களுடைய பெரியவர்கள் மூத்தவர்களையோ நீங்கள் சென்று அவர்களை சந்தித்து வாழ்த்துகளை நீங்கள் தெரியப்படுத்தி அவர்களை மகிழ்விக்க உங்களை நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கடந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஒரு நித்திய வெளிச்சத்தின் ஆண்டில் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் ஆண்டவர் எரேமியா 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் மூலமாக அருமையாய ஆண்டவர் நாளில் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் இல்லையா? நான் விடாய்ந்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கடந்த மாதம் வாக்கு கொடுத்தால், ஆண்டவர் நம்ம தோய்வில்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். நீங்கள் உற்சாகத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். நீங்கள் என்னை பார்க்கும் போது நானும் உற்சாகத்தோடு தான் காணப்படுவேன். ஆகிய ஆண்டவர் நம்மை அப்படியே நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 10ஆம் மாதத்தில் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்த போகிறார்? ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய், அவருடைய கிருபை மாறாததாய், அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர் என்பதை எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தாலும், ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்ம அநேக நேரங்களிலே நாளில் நம்ம தனித்து விடப்படுகிறோம். இல்லை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படுகிறோம் இல்லையா? ஒருவேளை இந்த நாளில் கூட ஒருவேளை உங்களில் எத்தனை பேர் ஒருவேளை வேதனைகளோடு கூட, கவலைகளோடு கூட, ஒருவேளை துக்கத்தோடு கூட, பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட இந்த காலை வேளையில, ஒருவேளை இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே அவனுடைய சமூகத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை அல்லது உங்களில் எத்தனை பேருக்கு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒருவேளை சிறைப்படுத்தப்பட்டதை போன்ற இல்லையா ஒரு உணர்வுகளுக்குள்ள வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் என சொல்லி வெளியே தலை காட்ட முடியாமல் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இல்லையா ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று, ஒருவேளை சகமாய் மற்றவர்களோடு கூட பழக முடியாமல், பேச முடியாமல், மற்ற மக்களோடு கூட சேர்ந்து அமர்ந்து சந்தோஷத்தை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள முடியாமல் எத்தனை பேர் இந்த நாளில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அல்லது ஒருவேளை ஒரு விடுதலையாய், ஒருவேளை சுகமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், ஒருவேளை ஐக்கியமாய், பயமின்றி, திகிலின்றி இல்லையா நாளில் மற்றவர்களை அல்லது நண்பர்களை அல்லது உறவுகளை பார்க்க போக முடியாமல்
இல்லையா? ஒருவேளை எப்படி நான் என்றைக்கு பார்க்க போகிறேன், அவங்களோடு கூடலாம் சகமாய் பழக முடியவில்லையே, பேச இயலவில்லையே, இந்த இவைகள்லாம் எனக்கு எப்போது காணப்படும், எப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்துவார், நான் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேனே, என் சிந்தைகள் அடைக்கப்பட்டிருக்கு, என் செயல்கள் அடைக்கப்பட்டிருக்குது, ஏதோ எல்லாம் என்னை சுற்றி ஒரு இருள் சூழ்ந்தது போல, ஏதோ அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை போல காணப்படுகிறது என்று நீ நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த அருமையான மாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கு தான் இந்த ஆராதனை வேலை, உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்த செய்தி. ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், உங்களுடைய பிரச்சனை காட்டிலும் பெரியவர். அவர் இந்த நாளிலே உங்களை வழி நடத்துவார். நல்ல வாக்குத்தத்தத்துக்கு நேராக கடந்து போவோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தை நீங்கள் இந்த நாளிலே விசேஷமாக நீங்கள் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் வரையிலும் நீங்கள் தொடர்ந்து அந்த 4-5 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து ஒரு விசேஷித்த சரித்திரத்தை இந்த நாளில் அறிந்து கொள்ள உங்கள் வசம் நான் அதை வைத்து விடுகிறேன். ஆனால் அவளை குறித்து ஒரு விளக்கமான சூழ்நிலை ஒருவேளை அறிவிக்குவதற்கு எனக்கு சூழ்நிலை இல்லை என்று சொன்னாலும், என்னால் ஒரு சில காரியங்களை அதிலிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் அனுகிரகம் செய்வாராக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் தொடர்ந்து ஒருவேளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு உங்களுடைய இந்த நாளில் உற்சாகத்தை, உங்களுடைய தகவல்களை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் இன்னும் எங்களை சரி செய்து கொள்வதற்கும், இன்னும் உற்சாகமாக ஆண்டு சமூகத்தில் அமர்ந்து இன்னும் அதிகமான வார்த்தைகளை உங்கள் மத்தியில் எடுத்து வைப்பதற்கும் அது அதிக பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். வாக்குத்தத்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இதனால் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இந்த நாளில் உற்சாகமாக என்னோட கூட நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் நல்லவர், நல்ல ஆண்டவருடைய வசனம். ஒருவேளை இந்த வார்த்தை நமக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், இது என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது, இந்த வார்த்தைகளை எனக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி புரியலாம். ஏன்னா எப்போதுமே நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் இப்படின்ற வார்த்தைகளை தான் இல்லையா இந்த நாளில் நம்ம கேட்டு பழகி இருக்கிறோம். அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் என்று நினைக்கிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவர் சில வார்த்தைகள் மூலமா ரொம்ப ஆண்டவர் நமக்கு வித்தியாசமான இது அதிமேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இதில் மறைத்து வைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவ குடும்பங்களே, கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இல்லையா நீங்கள் காணப்படக்கூடும். ஏன்னா இந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் தான் நோவாவுடைய குடும்பம் இருக்கிறது. ஆனால் அவர்களை அடைத்து வைத்தவர் தேவன். அவர்களை ஆண்டவர் என்ன செய்ற ஒரு பேழைக்குள்ளே அடைத்து இல்லையா, அவர்களை அந்த பேழையை ஆண்டவர் என்ன செய்ற கதவை மூடி சாவியை அவர் வைத்து கொண்டார் இல்லையா. அதை உள்ள இருந்து அவங்க என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது, வெளி உலகத்தை பார்க்க முடியாதபடிக்கு, மற்றவர்கள் கூட சுகமாய் பழக முடியாதபடிக்கு, என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, காணக்கூடாதபடிக்கு அவர்கள் முழுவதுமாக அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த நாளில் அடைக்கப்பட்டார்கள். ஒருவேளை அந்த சூழ்நிலை வேறாக இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எனக்கு அப்படிதான் இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு தள்ளினார். ஆனால் நான் இன்றைக்கு என்னுடைய குடும்பங்களில், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் இன்றைக்கு நான் எந்த மற்ற மக்களோடு கூட நான் சகமாய் பழகக்கூடாதபடிக்கு ஏதோ ஒன்று என்னை மூடி இருக்கிறதை போல ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறது. அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில போல தான் நான் இருக்கிறேன். இதனால் எப்போது எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போது என்னுடைய பாரம் நீங்கும், எப்போது நான் சக மக்களோடு கூட நான் சகமாய் பழகுவேன், நன்றாக அவர்களோடு கூட பேசி உறவாடுவதற்கு எனக்கு எப்போது நாட்கள் எனக்கு கிடைக்கும் என்று எல்லாம் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு கர்மீன தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்த அருமையான மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் நோவாவுடைய குடும்பத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் நோவாவுடைய காலங்கள்ல நோவா இதுவரைக்கும் அறியப்படாதவனா இருந்தான். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்துல தான் நோவா அறியப்படுகிறார். அதாவது நோவா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள், 500 வயது வரையிலும் நோவா குறித்த தகவலை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் நோவாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நோவா இந்த உலகத்துல நீதிமானா இருந்தான் என்று சொல்லி தேவன் அவரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் அந்த நோவாவுடைய காலத்துல மக்கள் மிகவும் பாவத்துக்குள்ளானார்கள்.
ஆகையில பாவத்தினுடைய மிகுதி நிமித்தமாய் ஆண்டவர் ஒரு புதுமையை ஏற்படுத்த வேண்டும். முழுவதுமாக ஆண்டவர் புதுமையாய் மாற்ற வேண்டும். இல்லையா, பழையவைகளை எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும். ஒரு புதுமையை இந்த உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டபடினாலே ஆண்டவர் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தபடினாலே ஆண்டவர் நோவாவை என்ன செய்றார், ஒரு பேழையை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள்ள சகல விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வன, பரப்பன எல்லாவற்றையும் அதில் சேர்த்து அதோடு கூட அவனும் அவருடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கமார்கள் எல்லாரும் அதில் கிட்டத்தட்ட 8 பேர் இல்லையா, அவரும் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் 2 மருமக்கமார்களும் அதில் கிட்டத்தட்ட 8 பேர் அதில் இருந்ததாக நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா. அதை 3 பிள்ளைகளும் இல்லையா, கிட்டத்தட்ட 8 பேர் அதில் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. நல்ல 3 பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர்கள் 8 பேர் என்ன செய்கிறாங்க, சேம், காம், யாபேத் என்கிற அந்த 3 பிள்ளைகளோடு கூட மருமக்களோடு கூட ஆண்டு என்ன செய்கிறார், அங்கே உள்ள அடைத்து வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்மேண்ட தேவனுடைய பிள்ளையை அங்கே வேணாம், நீங்களும் அது போல ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் கிட்டத்தட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் அடைத்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் மழை, கிட்டத்தட்ட அந்த சரித்திர இந்த வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்கிறார், கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது அந்த நோவாவுடைய இருந்தது 1 ஆண்டு 1 மாதம் கிட்டத்தட்ட 20 நாட்கள், 1 ஆண்டு 1 மாதம் 20 நாட்கள், கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலாக இல்லையா அங்கே அவர்கள் அந்த இல்லையா பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்ததை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்மேண்ட தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை உங்களுடைய காலங்களிலும் என்னுடைய பிரச்சனைகளில், என்னுடைய போராட்டங்களில் நான் வெளியே தலை காட்ட முடியாமல், சகமை மாற்ற பழக முடியாமல் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, மாதங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது, வருடங்கள் நகர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லுவார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நாளில் அவைகளிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலையை கொடுக்கத்தான் ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கத்த கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாளில் மலை சிகரங்கள், அதாவது 10 மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் 10ஆம் முதல் தேதியில மலை சிகரங்கள் காணப்பட்டன. என்னை கேட்டுக்கொண்டு கர்மேனதனுடைய பிள்ளையே, அந்த 40 நாட்கள் மழை, விடாத பெய்த மழை எல்லாம் என்ன ஜலப்பிரளயத்தினால எல்லாம் அழிக்கப்பட்டது. சுற்றிய கடைசியில அந்த பேழையானது இல்லையா அழகாய் ஒரு மலையில சென்று நிறுத்தப்பட்டது இல்லையா, ஆரராத் என்கிற அந்த மலையில சென்று நின்றதாக நம்ம அங்க பார்க்க முடியும் இல்லையா, நீங்க வேதத்துல நீங்க பார்க்க முடியும். ஆகல என்னை கேட்டுக்கொண்டு கர்மேண்ட தேவனுடைய பிள்ளையே, நோவா என்கிற பெயருக்கு இலைப்பாறுதல் என்று சொல்லி அர்த்தம். நோவா என்கிற பெயருக்கு இலைப்பாறுதல் என்று சொல்லி அர்த்தம். இந்த நோவாவுடைய சரித்திரத்துல 2 முக்கியத்தை நான் உங்களுக்கு பிரதானப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று நோவா, இன்னொன்று ஆரராத் மலை. இந்த ஆரராத் மலை என்று சொன்னால், ஆரராத் மலை என்பதற்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதனால அது ஒரு செழிப்பான ஒரு இது சூழ்நிலை. அதாவது ஆரராத் மலை என்பதற்கு நல்ல ஒரு ஆண்டவர் அற்புதமான ஒரு அர்த்தத்தை அதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகல என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவர் நாளில மலை சிகரத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதுவரையிலும் காணப்படாம, வெளி உலகத்தை பார்க்க முடியாம, யாரிடத்துல சென்று பேச முடியாம இருந்த அந்த சூழ்நிலை மாற்றப்பாரு. கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் அடைக்கப்பட்டிருந்த அவருடைய வாழ்க்கையில 10ஆம் மாதம் ஜலம் அடிந்து, 10ஆம் மாதம் ஜலம் அடிந்து அந்த மலை சிகரங்கள் காணப்பட்டது. அதுக்குள்ள இருந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்க அதிகமா ஆண்டவரை இந்த வேதத்தை தியானிக்கிற போது இன்னும் வேறு சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக்கொள்ள முடியும். ஆகல என்னை கேட்டுக்கொண்டு கர்மேனதனுடைய பிள்ளையை, உங்களுடைய சிறை இருப்பை ஆண்டவர் மாற்றுகிற ஒரு மாதம், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிற மாதம், வெளி உலகத்திற்கு, குடும்பங்களுக்கு, உறவுகளுக்கு உங்களை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற ஒரு மாதம். எல்லா பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதுமையான தோட்டத்துக்கூட ஒரு புதுமையானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எல்லாம் போயிடுச்சு. இதுவரைகளும் பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் நோவாவுடைய குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது. நீங்க யோசித்து பாருங்களேன். அந்த பேழையை விட்டு அவங்க வெளியே வரும்போது, அந்த பேழையிலிருந்து அவங்க வெளியே பார்க்கிற பொழுது எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்த இடமோ அல்லது ஒருவேளை அடையாளங்களோ ஒன்றுமே இல்லாத ஒரு புதுமையை அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்களும் அப்படிதான். ஆண்டவர் இந்த மாதத்துல ஒரு புதுமையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அவர் நீங்கள் உயர்ந்த இடங்களில வாசம் பண்ண போகிறீர்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஏசியா தீர்க்க புத்தகத்துல நீங்க 33 அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவன் உயர்ந்த அடைக்கலமாகுவான். அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு புதுமையை உங்களுக்கு இந்த மாதத்தை தரப்போகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் எல்லா இல்லையா சீற்றங்களையும் மாற்றி,
எல்லா சூழல்களையும் மாற்றி, சுனாமி போன்ற பிரச்சனையோ இல்ல பெருங்காற்றோ எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அலைகளின் மத்தியிலே உங்களோடு கூட இருக்கிறார் இல்லையா? இந்த நாளில சமுத்திரத்தினுடைய குமுறல்களின் மத்தியிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை சுமூகமாய் கொண்டு செல்லுகிற மாதம் இது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அமர்ந்த சூழ்நிலை தருகிறார். இதுவரையிலும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, வேகமா போகுது, என்ன பண்ணதுன்னு தெரியல. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த ஆரராத் மலை மீது ஆண்டவர் அந்த அருமையான இல்லையா அந்த பேழை அங்க வந்து நின்றது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே இல்லையா, ஆரராத் என்று சொன்னால் பரிசுத்த பூமி என்று சொல்லி அர்த்தம் இல்லையா. நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறவர். உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, கவலை எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்து ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான சமாதானமான ஒரு நல்ல சூழ்நிலையில உங்களை அமர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில உங்களை அமர பண்ண போகிறார். பரிசுத்த அந்த பூமியில அந்த ஆரராத் மலை என்கிற அந்த மலை மீது இதுவரையிலும் புயல்களிலும் காற்றுகளிலும் சிக்கி அலைக்கழித்துக் கொண்டிருந்த அந்த பேழையானது அமர்ந்து அமைதியாய் இருக்கிறது. அதற்குள்ளே இருக்கிற அந்த நோவானுடைய குடும்பம் அமைதியா இருக்கிறது. எல்லாம் ஓய்ந்தது. கர்த்தர் ஒரு புதுமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதுமையை வெளிப்படுத்த போகிறார் இல்லையா. செழிப்பான இடங்களிலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விடுகிறார் இல்லையா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிற மாதிரி 62ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனம் சொல்லுகிறார். அதாவது செழிப்பான இடத்துல கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் உங்களை செழிப்பான இடங்களில் கரடு முரடானங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சமமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களுக்கு ஒரு அமைதலை உண்டு பண்ணுகிற ஒரு மாதம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி நிறுத்துகிற மாதம். 2 சாமுவேல் புத்தகத்துல நீங்கள் 22:17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தினார். ஆண்டவர் அதே போல ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு மாதம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தூக்குகிறார். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறார், தேவன் எங்களை கீழே இருந்து தூக்கி உயரத்திலே வைக்கிறார் என்று சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிற போது ஆண்டவர் கீழே இருந்து என்னை தூக்கி உயரத்திலே வைக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 18 அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 16ஆம் வசனத்தில் ஆகல ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவர். நம்மை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆகல 10 மாதம் வரையிலும் ஜலம் வடிந்து கொண்டே வந்து 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. மலை சிகரங்கள் காணப்பட போகிறது. நீங்கள் ஒரு புதுமையான வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு புதுமையான சமாதான சூழ்நிலையை பார்க்க போகிறீர்கள். பசுமையான ஒரு சூழ்நிலையை பார்க்க போகிறீர்கள். ஒரு எல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். உங்களுடைய ஊழியங்களிலே கொண்டு வர போகிறார். ஆண்டவர் மாறாதவர். அவர் சொல்லி செய்கிறவர். வசனத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைக்கிற ஆண்டவர். தாவீதினுடைய ஜெபமும் அதுதான். தாவீது தன்னுடைய ஜெபத்தில் 59ஆம் சங்கீதத்துல அவன் சொல்லுகிறான் இல்லையா, 1ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் சத்துருளுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லுகிறான். 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க போது, என் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்றான். என் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்றான். ஆகையால் ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். மலை சிகரங்கள் காணப்பட போகிறது. உயர்ந்த இதுவரையிலும் உங்களை பார்க்காதவர்கள் உங்களை இல்லையா தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய வகையில ஆண்டவர் உங்களை என்ன செய்யறார், உயரத்துல கொண்டு இல்லையா அநேகர் பார்க்கும்படி, உறவுகள் பார்க்கும்படி, யாரெல்லாம் உங்களை ஒருவேளை கேவலமா எண்ணினார்களோ, உங்களை தூஷித்தார்களோ, உங்களை ஒருவேளை இந்த நாளில எப்படியெல்லாம் உங்களை நடத்தினாலும் அதெல்லாம் தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்தி எல்லாரும் திரும்பி பார்க்கும் வகையில அநேகருக்கு உங்களை ஆண்டவர் அடையாளப்படுத்த போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அந்த ஆண்டவர் நேற்று மீண்டும் ஆண்டும் மாறாதவர். அவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்த போகிறார். இந்த 10ஆம் மாதம் மலை சிகரங்கள் காணப்படுகிற மாதம். உங்களுடைய வாழ்க்கையில புதுமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே நாங்கள் பல சூழ்நிலையில அன்றே எல்லா விதத்தில் அன்றைய மனுஷரால் வந்த பிரச்சனைகள், அன்றைய சொந்த பந்தங்களால் வந்த பிரச்சனைகளினால நாங்கள் பல விதங்களில் ஆண்டரை அடைக்கப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாமல், எங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள முடியாமல், யாரிடத்திலும் ஆண்டரை நாங்கள் பேச இயலாமல் ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஆண்டரை ஆனால் எங்களை ஆண்டவரே நீ விடுதலையாக்கி ஆண்டரை அலை கழித்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியை தந்து எங்களை ஆண்டரை உயர்ந்த ஆண்டரை சிகரமாகி ஆண்டரை ஆரராத் மலை மேல அந்த பேழை நின்றது போல எங்களை ஆண்டரே
அப்பா கிறிஸ்துவின் மேலாக எங்களை ஆண்டவரை நிறுத்தி எங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறதுக்காக நடி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்கலாம் ஆண்டவரே, நீ ஒரு முடிவு கட்டி இளைப்பாறுதலை நீ தருகிறதுக்காக நடி செலுத்துகிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துகிறதுக்காக நடி செலுத்துகிறேன். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுக்கு உண்டாக்கட்டும். இந்த மாதத்துக்கு சகல நன்மைகளினாலே நம்முடைய பிள்ளைகளையும் அலங்கரிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சகரின் நல்நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். தேங்க்யூ வெரி மச். கர்த்தர் நல்லவர், ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் ஒரு புதுமையை ஆண்டவர் உங்களுக்கு காட்டப் போகிறார். நீங்கள் எல்லாம் உயர்த்தி நிறுத்தப்பட போகிறீர்கள். ஆண்டவர் நாளை தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.